ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் பேஜ். இந்த சேனலை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மேலே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களை வந்து ரைட் டைமில் வந்து சேரும். ஸோ நம்ம இன்னைக்கு எந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ் ஷேரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு பெரிய இன்ட்ரொடக்ஷன் தேவையில்லை. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஷேர்னு கூட சொல்லலாம். பஜாஜ் ஃபின்சர்வ் உடைய ஒன் ஆஃப் த சப்சிடியரி கம்பெனின்னு சொல்லலாம். பஜாஜ் ஃபினான்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த இந்தியாஸ் ப்ரீமியம் ஃபினான்ஷியல் ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு ஹை குவாலிட்டி என்பிஎஃப்சி ஸ்டாக். இந்தியாவில் ஸ்ட்ராங் பிராண்டிங் இருக்குது, கன்சிஸ்டன்ட் ஏர்னிங் க்ரோத் இருக்குது, லாங் டேர்ம் வெல்த் கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு இது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து யூஸ்வலாக வந்து இதை வந்து ஒரு ஃபேவரட் ஸ்டாக்காக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸப்ஷனல் ப்ராஃபிட் கம்பவுண்டிங் க்ரோத் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கம்மி லார்ஜ் கேப் இந்தியன் கம்பெனிஸ் தான் வந்து இந்த ப்ராஃபிட் கம்பவுண்டிங்கை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கு. அஃப்கோர்ஸ் ப்ரீமியம் வேல்யூவேஷன் ஸ்டாக்குன்னு சொல்லலாம். அது வந்து ஒரு விதமான ஒரு டிபேட்டு தான். ஆனால் வந்து எப்போவுமே நல்ல ஸ்டாக் வந்து ஒரு ப்ரீமியம் வேல்யூவேஷனில் தான் இருக்கும். இது வந்து ஒரு நல்ல லாங் டேர்ம் வெல்த் கிரியேட்டர்னு சொல்லலாம். யாரெல்லாம் வந்து அதிகமாக வந்து பஜாஜ் ஃபினான்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ லாங் டேர்மில் வந்து நல்ல பெனிஃபிட்டடாக தான் இருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் ரீட்டைல் லெண்டிங் ஸ்டோரியும் இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து மொபைல் வாங்குறீங்க, எலக்ட்ரானிக் ஐட்டம் ஏதாவது வாங்குறீங்க, இல்லை வெஹிக்கல் வாங்குறீங்க, கன்சியூமர் குட்ஸ் ஏதாவது வந்து இஎம்ஐயில் வாங்குறீங்கன்னா ஜென்ரலாக வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து அந்த மாதிரியான ஃபண்டிங் வந்து பண்ணுறது வந்து சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு நல்ல மார்க்கெட் லீடரான ஷேர். ஸோ என்ன கீ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்பிஐ டைட் என்பிஎஸ்சி ரெகுலேஷன்ஸ் இருக்கும். சில தடவை வந்து பேட் லோன் இருக்கும், ஸ்லோ டவுன் இருக்கும் போது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எஃப்ஐஐயும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி, ஸோ இவங்களுக்கு வந்து இது ஒரு ஃபேவரட்டான ஸ்டாக் சரிங்களா. ஸ்டாக் ஸ்பிளிட் போனஸ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் வைக்க முடியாது. ஆல்ரெடி வந்து போனஸும் ஷேரும் இஷ்யூ பண்ணிட்டாங்க, ஸ்டாக் ஸ்பிளிட்டும் வந்து பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து அந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி எதுவும் வரப்போகிறது இல்லை சரிங்களா. ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 டே அப்படின்னா இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 3 டேஸில் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட். ஸோ 1 மந்தோட ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 14% இருக்குது. ஸோ 6 மந்த்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோரி சேஞ்ச் ஆகுது. ஸோ 1 இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராஃபிட். ஸோ மார்க்கெட் வாலட்டிலிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த நிஃப்டி 50 ஸ்டாக் அப்படிங்கிறதுனால வந்து ஸோ எப்படி நிஃப்டி வந்து பிஹேவ் பண்ணுறதோ அது மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸோடைய ஏற்றத்தாழ் வந்து இருக்கும் சரிங்களா. 5 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக காமிக்கக்கூடியது வந்து கிட்டத்தட்ட ஒரு 77% ஓரளவுக்கு டீசெண்டான இது. பட் இப்போ வந்து மார்க்கெட்டோடைய வாலட்டிலிட்டினால வந்து கரண்ட்டாக வந்து இப்படி இருக்குது. ஸோ நிறையா வந்து ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால வந்து கரண்ட்டாக வந்து இந்த அளவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க இந்த இஷ்யூஸ்க்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-150% வந்து ஒரு நல்ல ரெவென்யூ கொடுக்கக்கூடிய 5 வருஷத்துக்கு கம்பேர்ட் டு வந்து நீங்கள் எஃப்டியில் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 6-5 அந்த மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் இது தான் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து 5 இயர்ஸ் அப்படின்னு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். லாங் டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். ஸோ இதில் வந்து நம்ம குவிக்காக வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பார்த்துருவோம். ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் வைஸும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ். ஸோ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் வைஸ், கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் வைஸ் அப்படின்னு நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ
இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஸ்டாக் வந்து நல்ல ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வச்சுருக்கோ அவங்க தான் வந்து அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நல்லபடியான ரிட்டர்ன்ஸை வந்து கொடுக்க முடியும். அட் த சேம் டைம் டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுறதுனாலோ இது பண்ணுறதுனாலோ வந்து இந்த ரிசர்வ்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் தான் அதெல்லாம் வந்து செய்ய முடியும். ஸோ லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் என்பிஎஃப்சி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரைட்னா ஒன்றும் இல்லை. ஷார்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து ஃபினான்ஸ் கம்பெனினால் வந்து பாரோயிங்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப சகஜம். ஸோ கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கேஷ் வந்து நல்லாவே ஓரளவுக்கு டீசெண்டான கேஷ் பர்ஃபார்மன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ப்ரமோட்டர் வைஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வைஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ ப்ரமோட்டர் வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரமோட்டர் கிட்ட தான் இருக்குது. 54.7 55% கிட்ட நம்ம வச்சுக்கலாம். ஸோ எந்த ஷேர்ஸுமே வந்து இவங்க வந்து பிளெட்ஜ் பண்ணலை. ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐயும் டிஐஐ அவங்க வந்து நல்ல ஒரு குவான்டிட்டியை வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ டிவிடெண்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம் ஃபர்தராக எப்படி இந்த ஸ்டாக்கை வந்து ஃபர்தராக வந்து எந்த மாதிரியான பையிங் லெவல்ஸ் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபர்தராக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பஜாஜ் ஃபினான்ஸுக்கும் ஃபின்சவுக்கும் எனக்கு அர்த்தம் புரியல, எனக்கு வந்து எதில் வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணோன்னு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மேபி உங்களுடைய கமெண்ட்ஸை பொறுத்து நான் வந்து மேபி உங்களுக்கு டீட்டெயிலாக பஜாஜ் ஃபினான்ஸும் பஜாஜ் ஃபின்சவும் இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எதில் எந்தபடியான ஸ்டாக்ஸில் வந்து உங்களுக்கு ஷேர்ஸை வந்து பை பண்ணலாங்கிறத வந்து நான் ஃபர்தராக கைட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே தென். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.